ஜனநாயக நாட்டில் நாம் சொல்வது இந்த நாட்டின் ஒற்றுமையையோ இன்னொருவரின் உணர்வை குலைப்பதோ இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு சொல்லுகிறார். அக்கா என்ன சொல்றாங்கன்னா கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஆனா அக்கா என்னுடைய தோழர் சுட்டிக்காட்டியது போல அமித்ஷா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், பல்வேறு மொழிகளின் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னபோது அக்காவுக்கு கோபம் வரல. இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டு விடக்கூடாது என்பது தான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள். நம் தமிழ் மொழி அதைத்தான் சொல்கிறது. தமிழ் தாய் போன்றது. அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். அதனால் இவர்கள் மற்ற மொழிகளை புண்படுத்துவதன் மூலம்தான் தன் தமிழ் பற்றை இவர்கள் சொல்வதன் மூலம் பற்றி எரிகிறது ஒரு மாநிலம். தருண் விஜய் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நாங்க ஏதோ ரொம்ப மோசமானவங்க, சண்டை போடுறவங்கிற மாதிரி நீங்க காட்டுறீங்க. நாங்கள் இணக்கமான போக்கோடு இருப்பதால் தான் தென்னிந்தியர்களோடு இணக்கமாக வாழ்கிறோம். காரணம் தென்னிந்தியர்கள் கருப்பர்கள். இதெல்லாம் இனவெறி கொண்ட இந்த வாசகங்களையே இவங்க யாரும் கண்டிக்கல, இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கல. கோடி கோடியா மீண்டும் அந்த திரைப்படத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஆனா நீங்க என்ன மொழியியல் நிபுணரா? கன்னட மொழி குறித்தெல்லாம் கருத்து சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படிங்கறத நீதிபதி கேட்கிறார். மக்கள் புண்பட்டு இருக்கிறார்கள். அந்த புண்பட்ட மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க படத்தை வெளியிட்டு போங்கன்னு சொல்ற. ரொம்ப நியாயமான கேள்வி. பாஜக அமைச்சர் வருத்தம் தெரிவித்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலை போட்டியிடும். அப்படி நீதிபதி சொல்லுவாங்களா? எங்க மனசு புண்படுத்தல, எங்களை தீவிரவாதின்னு சொன்னீங்கல்ல, எங்களை கருப்பர்கள்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அமித்ஷா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் சொன்னார்ல. அமித்ஷா மன்னிப்பு கேட்ட பிறகுதான் பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடணும். இவர் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இப்படிலாம் ஏதாவது சொல்லுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இது அது மூத்த மொழி. தமிழ் உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளில் ஒன்று, அது உண்மைதான். ஆனா உலகத்திலே மூத்த மொழி சொல்றது நம்ம பெருமை பேசிக்க வேண்டியது அது ஒன்று. இந்தியாவில மூத்த மொழி ஒத்துப்பீங்களா சார்? இல்ல இந்தியாவிலே மூத்த மொழி இல்ல. இந்தியாவின் மூத்த மொழி எது நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்தியாவோட மூத்த மொழி வேதத்தை எழுதக்கூடிய அந்த சமஸ்கிருதம் தான். இன்றைய வரையும் 1500 BC ஒரே ஒரு சதுமறை ஆரியம் வரும் முன் சக முழுதும் நினதாயின் முது மொழி நீ அனாதி என மொழிகுவதும் புகழாமேன்னு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறார். ஆரியம் வருவதற்கு நான் ஒரு 1000 கோட் பண்ணுவேன். இது அறிவியல் அறிவியல் பூர்வமா பேசினா நீங்க அது நம்ம இந்த பேச்சு வேற திசை மாறுது. தமிழில் பேசினால் தீட்டு என்று சிலருக்கு மனசு புண்பட்டுச்சு ஒரு காலத்துல. சரியா? பேசிட்டாலே குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்காகலாம் நாங்க ஆவணங்கள் சார் எல்லாம். ஆனா மத்தவங்களுக்கு எரிச்சலாம். யாருக்கு எரிச்சல்? காலங்காலமா சிலருக்கு எரிச்சல் இருக்கதான் செய்யுங்க. நான் யாருனே சொல்ல சார் கோபப்பட்டார் பாருங்க.